நடிகர் சத்யராஜ் வெளியிட்ட ஒரு வீடியோ தற்போது சமூக மற்றும் அரசியல் வட்டாரங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சாதி சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் அவற்றை எதிர்க்கும் தன்னுடைய திடமான நிலைப்பாட்டுக்காக பெயர் பெற்றவர் சத்யராஜ். பெரியாரிய சிந்தனைகளில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட அவர் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராகவும் கலப்பு திருமணங்களுக்கு ஆதரவாகவும் சாதிய பெயர்களை நீக்க வேண்டும் என்பதிலும் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் 10 கிலோமீட்டர் நீளத்தில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள புதிய மேம்பாலம் முதல்வர் மு.க.ஸ்டாலினால் நேற்று பொது பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டது. ரூபாய் 1791 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இந்த மேம்பாலம் இந்தியாவின் மிக நீளமான பாலமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பாலத்திற்கு ஜி.டி. நாயுடு என்ற பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஜி.டி. நாயுடு அறிவியல் மாமேதையாகவும் தொழில்துறையின் முன்னோடியாகவும் அறியப்படும் ஒருவர் என்றாலும் அவரின் பெயர் சாதி சார்ந்த அடையாளத்துடன் குறிப்பிட்டிருப்பது பலரின் எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக பல அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் இந்த முடிவை கடுமையாக விமர்சித்துள்ளனர். நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் உட்பட பலரும் கொங்கு மண்டலத்தின் பெருமைமிக்க சுதந்திர போராட்ட வீரர் திருப்பூர் குமரன் போன்றவர்களின் பெயரை வைக்காமல் ஏன் ஜி.டி. நாயுடுவின் பெயரை தேர்ந்தெடுக்கப்பட்டது என கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் திமுக அரசு சமீபத்தில் சாதி சார்ந்த தெருப்பெயர்களை மாற்ற உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது. சென்னை மற்றும் பிற நகரங்களில் சாதியை குறிப்பிடும் வகையில் இருந்த தெருப்பெயர்கள் மாற்றப்பட்டுள்ளன. அப்படி இருக்கும் நிலையில் அரசு தானே திறந்து வைக்கும் பாலத்திற்கு சாதி அடையாளம் கொண்ட பெயர் வைப்பது முரண்பாடாக இருப்பதாக சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இந்த சர்ச்சைக்கிடையில் சாதிக்கு எதிராக தெளிவான நிலைப்பாடு கொண்ட நடிகர் சத்யராஜ் ஜி.டி. நாயுடு பாலத்துக்கு வரவேற்பு தெரிவித்து வீடியோ வெளியிட்டது இது ஒரு பொழப்பா சத்யராஜ் என்ற கேள்வியை கேட்க வைத்துள்ளது. இதுவரை சாதி சார்ந்த அடையாளங்களுக்கு எதிராக குரல் கொடுத்த அவரிடமிருந்து இப்படியான ஆதரவு எதிர்பார்க்கப்படவில்லை என்று சமூக ஊடகங்களில் கருத்துக்கள் பரவியுள்ளன. சிலர் இதனை சத்யராஜின் அரசியல் சமநிலை முயற்சியாகவும் மற்றவர்கள் இதனை அவரின் முந்தைய நிலைப்பாடுகளுடன் முரண்பட்டதாகவும் விமர்சிக்கின்றனர். இதனால் சமூக வலைதளங்களில் அவரை ஆதரிக்கும் மற்றும் எதிர்க்கும் இரு தரப்பினரிடமும் கடுமையான விவாதம் நிலவுகிறது. கோவை ஜி.டி. நாயுடு மேம்பாலம் திறப்பு விழா ஒரு வளர்ச்சி திட்ட நிகழ்வாக தொடங்கினாலும் அது இப்போது தமிழ்நாட்டின் சாதி அரசியல் மற்றும் சிந்தனை சுதந்திர விவாதங்களுக்கு மையமாக மாறியுள்ளது. மேலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தனது மகளுக்கு ஒரு சீட் வாங்க திமுக என்ன செய்தாலும் அதற்கு முட்டுக் கொடுக்கிறார் என்ற விமர்சனமும் முன்வைக்கப்படுகிறது.